வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இப்படி ரெடியாகி வந்து உட்காந்துருக்காளே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் காமிக்கிறேன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு சிம்பிளான ஒரு எலிகெண்ட்டான லுக் வேணும்னா அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ப்ராடக்ட்ஸ்லாம் அள்ளி போடாமல் நேச்சுரலான பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாகவும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வித்வுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹேர் டூ ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஒன்றும் பண்ணல, லைட்டாக பஃப் எடுத்து வச்சுட்டு இங்கே டோனட் பன் போட்டு கொண்டை போட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். லிப் மாய்ஸ்சரைசருக்கு எம்கேஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி லிப் பாம் எடுத்திருக்கேன். நீங்கள் அது என்னது ஹிமாலயாஸோட லிப் பாம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்கின் கேருக்கு ஃபஸ்ட்டு டோனர் வச்சு டோன் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸை. அதுக்கு வாவ் ஸ்கின் சயின்ஸோட விட்டமின் சி ஸ்கின் மிஸ்ட் டோனர் எடுத்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேஸை நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் நியூட்ரிஜனாவோட ஹைட்ரா பூஸ்ட் வாட்டர் ஜெல் எடுத்துக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர் எனக்கு. காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், எந்த ஸ்கின்னாலும் இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட டியூப் தான் பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல். அந்த மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நம்மளோட ஸ்கின் கேர் முடிஞ்சது. நான் ரொம்ப பேசிக்கான ஸ்கின் கேர் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கின் கேரே உங்களுக்கு ரொம்ப போதுமானது. ஜஸ்ட் ஸ்கின் ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு லாக்மேயோட அப்சல்யூட் அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர் எடுத்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து மேக்கப்பில் எப்போவுமே கொஞ்சம் ப்ராடக்டே போதுமானது. அது உங்களுக்கு எவ்வளோ இது இருந்தாலும், பிக்மெண்டேஷன் இருந்தாலும், என்ன இருந்தாலுமே, என்ன ப்ராடக்டாக இருந்தாலுமே கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டாதே ரொம்ப போதுமானதாக தான் இருக்கும். ஸோ நிறைய போடணும்னு இல்லை. ஸோ நான் இப்போ என்னோடய ஃபேஸை ஃபுல்லாக நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு என்னோடய ஸ்கின் பேஸை வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ப்ரெப் பண்ணியும் நம்ம வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட பேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் வாங்கிக்கோங்க. ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் வாங்கி அதை மட்டுமே உங்களோட பேஸாக போட்டு உங்களோட ஃபேஸ் மேக்கப்பை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ கன்சீலருக்கு நான் லாக்மேயோட 9 to 5 ப்ரைம் ப்ளஸ் மேட் லிக்விட் கன்சீலர் எடுத்துக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 400 rupees தான். பட் உங்களுக்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கன்சீலர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா என்னோடய பேக் ஆஃப் தி ஹேண்டில் இப்படி எடுத்துக்கிறேன். ப்ரைமர் போட்டுட்டு ஒரு 2 minutes 3 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் நான் கன்சீலரை என்னோடய கைக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்னோடய கன்சீலரை லோட் பண்ணிக்கிறேன். அதை என்னோடய ஃபேஸில் இப்படி லைனாக போங்க. அப்போ வந்து உங்களோட பேஸ் நீங்கள் எங்கே பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி லைனாக போய்க்கோங்க. ஸோ என்னோடய ஃபேஸ், நெக், அப்புறமா என்னோடய இயர்ஸ் ஃபுல்லாகவே நான் கன்சீலர் போட்டு முடிச்சிட்டேன். நான் வந்து ரொம்ப லைட்டாக என்னோடய அண்டர் ஐஸ் மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். இது வச்சே கவர் பண்ணுறேன். சேம் கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். என்னோடய பேஸ் ஃபுல்லாகவே ஒரே ஷேடுக்கு வந்தாச்சு. ஸோ நைக்காவோட ஆல் டே மேட் காம்பேக்ட் பவுடர் சாண்ட் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறமா இப்படி நீங்கள் தொட்டு பாருங்கள், எங்கேயாவது உங்களுக்கு ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகுதா, லைக் பிசுப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு பண்ணி பாருங்கள். அப்படி ஃபீல் ஆகலைன்னா உங்களோட பேஸ் ஃபுல்லாக செட் ஆகிட்டேன்னு அர்த்தம். உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா திரும்பி நீங்கள் காம்பேக்ட் பவுடர் எடுத்து லைட்டாக செட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபீல் ஆகலை, ஸோ என்னோடய காம்பேக்ட் பவுடர் ஃபுல்லாக போய் செட் ஆகிடுச்சின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் வந்து இப்போ என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மிஸ் கிளியரோட ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில். உங்களுக்கு நேச்சுரலாக போதும் அப்படின்னா ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி டார்க்காக வேணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் ஐப்ரோ பென்சில் பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஷேடோ பண்ண போகலாம். ஐஷேடோவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாக்மேயோட குஷன் மேட் லிப்ஸ்டிக் அப்படின்ற ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து CP4 அப்படின்ற ஒரு ஷேட், ஒரு பிங்க் கலர் ஷேட். நான் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஸோ நான் பிங்க் கலராக போய்க்கிறேன். ஸோ இந்த ஷேடை இப்படி கையில் எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக் தான், கையில் எடுத்துகிட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கையிலையே பண்ணிவிட்டு உங்களோட ஐஸ் மேலே போட்டுக்கோங்க. ஒரு லிப்ஸ்டிக் இல்லாத விரலை வச்சு இந்த எட்ஜை மட்டும் நல்லா இப்படி மேலே புஷ் பண்ணி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ், நம்மளோட ஐஷேடோ அப்படியே நான் கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷிம்மர் ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நான் இந்த பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். ஒரு லைட் பிங்க் ஷேட் மாதிரி இருக்குது. இதை எடுத்து என்னோடய ஐபால் இருக்குல்ல, என்னோடய கருவளையம் இருக்குல்ல, கண்ணை மூடினா கருவளையம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எட்ஜ் மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஷேடையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ லைட்டாக ஐப்ரோஸ் நீங்கள் த்ரெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும் இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கோங்க. அப்படி என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் காஜல் மெப்ளின் நியூயார்க்கோட கொலோசல் காஜல் தான் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய வாட்டர் லைனில் அப்ளை பண்ணி லைட்டாக ஸ்மச் பண்ணிக்க போகிறேன். ஐலைனருக்கு சேம் கொலோசலோட மெப்ளின் கொலோசல் போல்டு லைனர் வச்சு என்னோடய ஐஸை லைட்டாக விங் லைனர் மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஐலைனர் நான் போட்டுக்கிட்டேன். இப்போது நான் வந்து ஐலேஷ் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக மஸ்காரா மட்டும் போட்டுக்கிறேன். மஸ்காரா போட்டு என்னோடய லேஷில் உள்ள ஏதாவது ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு தான். மெப்ளினோட சென்சேஷனல் மஸ்காரா எடுத்து ஸோஸ் நான் என்னோடய லேஷ் வந்து ஆஃப் கேமில் போய் ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஸோ ப்ளஷ் கான்டோர் ஹைலைட்டுக்கு என்கிட்ட பெஸ்ட்டான ஐடியா கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த சுகரோட பேலட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். இதில் ப்ளஷ் கான்டோர் அண்ட் ஹைலைட்டிங் மூணுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். மீடியம் டஸ்கி அந்த மாதிரி ஷேடில் உள்ளவங்களுக்கு இந்த ஷேட்ஸ் கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ என்னோடய ப்ளஷ் கான்டோர் அண்ட் இது முடிஞ்சது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் போய்க்கலாம். லிப்ஸ்டிக்கு நான் வந்து சுகரோட ஸ்மச் மீ நாட் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் ஷேட் வந்து 16 Bare Flare அப்படின்ற ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் 500 rupees, 449 rupeesக்கு இருக்கும். ஸோ இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ரிவ்யூஸ் இல்லைனா ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு வரும். So bye, see you guys in the next video.